அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். திடீரென டோனை மாற்றிய எஸ்பி வேலுமணி. அதிமுக எங்களோட உயிர் மூச்சு, அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திடீர் பல்டியா இதை தெரிவிச்சிருக்காரு. தமிழக சட்டசபை தேர்தல்ல தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில காங்கிரஸ், ஐயுஎம்எல், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் அந்த மாதிரியான கட்சிகளோட ஆதரவோட விஜய் முதல்வரா பதவியேற்றுக்கிட்டாரு. தாவேகா பதவியேற்றதுக்கு பின்னாடி அதிமுக ரெண்டா பிரிஞ்சது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில 25 எம்எல்ஏக்கள் தனி அணியா செயல்பட்டு வந்தாங்க. அதே மாதிரி தாவேகாவோட நம்பிக்கை வாக்கெடுப்புல தாவேகா அரசுக்கு ஆதரவா வாக்களிக்க கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியும் இந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு அறிவிச்சதோட தாவேகாவுக்கு ஆதரவையும் கொடுத்தாங்க. இதனால தாவேகா அமைச்சரவையில அதிமுகவுக்கு 5 இடங்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு தகவல்கள் கிடைச்சது. அதே நேரம் அதிமுக அமைச்சரவையில வந்ததால தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த விசிக, கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் என்ன செய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்தது. ஆனா நேத்து அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தது. அப்போ காங்கிரஸ், தாவேகா எம்எல்ஏக்கள் மட்டுமே அமைச்சர்களா பதவியேத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த பதவியேற்புலையும் அதிமுகவுக்கு இடம் கொடுக்கப்படல. இதனால வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அதே மாதிரி புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவுக்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எந்தவித அதிகாரப்பூர்வ அழைப்பும் அனுப்பப்படல. இந்த நிலையில வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் நேத்து ஆலோசனை நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு வேலுமணி சொல்லும்போது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தேவையில்லை அப்படின்னு தான் நினைச்சோம். இருந்தாலும் கூட ஒரு சில பத்திரிகைகள் தொடர்ந்து நாங்க அமைச்சர்களா பொறுப்பேற்க போறதா பேசிட்டு வராங்க. அதுல நாங்க ஏமாற்றம் அடைஞ்சதாவும் சொல்றாங்க. நானோ சி.வி. சண்முகமோ அமைச்சர்களா உள்ள போறத எந்த இடத்துலயும் சொல்லல. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில தான் மக்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நாங்களும் அதே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டுல தான் இருக்கிறோம். அதிமுகவுல பிளவு கிடையாது. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடுதான். இப்பவும் சொல்றேன், அண்ணன் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர். அவர்கிட்ட தான் தோல்வி பத்தி ஆய்வறிக்கையை நாங்க வழங்குவோம். அதிமுக தான் எங்களோட உயிர் மூச்சு அப்படின்னு வேலுமணி சொல்லியிருக்காரு.